வணக்கம். நான் டாக்டர் கவிதா சம்பத்குமார், வயிறு குடல் மற்றும் கல்லீரல் துறை நிபுணர், காவேரி ஹாஸ்பிட்டல், வடபழனி. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்தால் நான் என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணால் என் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அலர்ஜி ஆகும். ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் ஒத்துக்க போகிறதில்ல. எப்போ இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கான்னு அவங்க வாங்கி சாப்பிட்ற இன்கிரிடியன்ஸை கண்டிப்பாக படித்து பார்க்கணும். இப்போல்லாம் எல்லா பொருட்கள்லையும் அந்த இன்கிரிடியன்ஸ் இருக்குது. அதில் நிறைய இடத்துல ஒய் இசட் அப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒய் இசடோட எக்ஸ்பான்ஷனையும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளேயும் இந்த லாக்டோஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸுக்கு அப்போ லைஃப் லாங் நம்ம பாலே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டெய்ரி ப்ராடக்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்து அவங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த லாக்டேஸ் என்சைம்ஸோடு யூஸ் பண்ணிக்கலாம், வேறு வழியே இல்லைன்னா. இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்களுக்கு மெயினாக வர பிரச்சனைங்கன்னா சாக்லேட் சாப்பிட முடியாது, ஐஸ்கிரீம்ஸு, யோகர்ட்ஸு, சீஸ் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே பிரச்சனையாகும். அவங்களுக்கு கொஞ்சம் தயிர் நல்லாவே ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அவங்க தயிர் எடுத்துக்கலாம். இல்லைன்னா லோ ஃபேட் மில்க், பாலில் நிறைய தண்ணி ஊற்றணும். இல்லை அப்படின்னா இப்போ கண்டென்ஸ்டு மில்க்கு மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா கண்டென்ஸ்ட் மில்கில் பால் கண்டென்ட் நிறைய இருக்கும். லோ ஃபேட் மில்கில் தே கேன் ஸ்டார்ட் யூஸிங். சரி, எப்படியெல்லாம் நான் இதை அவாய்ட் பண்ணுறது? கண்டிப்பாக வெளியிலேருந்து வாங்கினா லேபிளை படித்து பார்த்து அந்த பொருளில் லாக்டோஸ் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ லைஃப் லாங் நான் இந்த மாதிரி பாலே குடிக்க முடியாதா, எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சோயா மில்க் அவைலபிளாக இருக்குது, சோயா சங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒத்துக்குமே ஒழிய இதெல்லாம் தான் ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் பார்த்தீங்கன்னா சோயா பன்னீர் கூட மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ பன்னீருக்கு பதிலாக அந்த சோயா பன்னீர்ஸை வி கேன் யூஸ் இட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரோட்டீன் லாஸ் இல்லாமல், ஏன்னா பாலுங்கிறது மெயினாக இஸ் குட் ஃபார் போன், மெயின்லி ஃபார் கால்சியம். ஸோ இந்த சோயா மில்க் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் கால்சியம்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க பார்க்கணும். ஏன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும்போது கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும், வயிற்றுலேருந்து பெரிய கேஸ் ரிலீஸ் ஆகும்போது ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மீட்டிங் நடுவில் நம்ம பேசுகிறச்ச நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்டாலரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் அன்னைக்கு எதையெல்லாம் அவாய்ட் பண்ண வேணும்னு கேட்டுட்டு யூ ஷுட் மீட் யுவர் டயட்டீஷியன். டயட்டீஷியன் அவங்க பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டை திருப்பி கொண்டு கண்டிப்பாக டாக்டர்ஸ்ட்டை காமிச்சு இதெல்லாம் கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணுமான்னு கிராஸ் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போகணும். முடிஞ்ச வரைக்கும் இதையெல்லாம் பண்ணினோம்னாலே நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெரிய பிரச்சனைகளிலிருந்து மீள முடியும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்க்கு நவடேஸ் வி ஆர் ஹெல்பிங் a lot to break them. ஓகே, அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.